கிரிக்கெட்டை உள்ள கொண்டு வர முடியாது. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பிரைவேட். அதை வந்து இந்த மாதிரியோ ஒரு போஸ்டிங் போடுறது இப்போ நீங்க சொல்றீங்களா 3% வாங்கிடுவேன். இப்போ வந்து இல்ல அந்த கோரிக்கையா வச்சிருக்கீங்க நீங்க சொல்றீங்களா? இப்போ இதே 3%ல போஸ்டிங் போட்டாச்சு. எப்போ 4 நாளைக்கு முன்னாடி என் கூட வாலிபால் விளையாண்ட பசங்கள்லாம் 14 பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க. ஓகேங்களா? இது கிரிக்கெட்டை அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணி அதையும் நான் கன்வே பண்ணோம். அதையும் நான் கன்வே பண்ணியாச்சு. எல்லாம் பேசிட்டு கூட ஜனவரி டைம்ல நம்ம ஆரம்பிப்போம். இந்த இது போயிட்டு இருக்கு. ரியாஸ் நானும் போயிட்டு என்னது இதை நான் சொல்லலை. எஸ்டிஐடியில் நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியும்ல, நான் ஆல்ரெடி பேசுனதுனால இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் எஸ்டிஐடியில் தான் நானும் இருந்தேன். ஓகேங்களா? அதனால எங்களுக்கு அதை பற்றி தெரியும் நல்லா. இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ நான் இவங்கள்ட்ட ரியாஸ்ட்டை நான் சொல்கிறேன், தாரிக்க லைனில் எடுக்கிறாப்புல 2 பேருமே நாங்கள் பேசுகிறோம். இது மாதிரி இருக்காங்கண்ணே, இது மாதிரி நல்ல ஒரு கையில் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆனால் என்னையை விட்டுறாதீங்கண்ணே, எங்கள் 2 பேரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணே. கண்டிப்பாக நான் அப்போ என்ன சொன்னேன், மீனில் எல்லாருமே நம்ம கொண்டு வருவோம். ஒன்றா கொண்டு வந்து நம்ம கொண்டு போவோம். இதை பேசிட்டு மாவட்ட ரீதியாக நான் பிரசாதத்தை சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் பேச சொல்லியிருக்கோம். கொண்டு வர்றது நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே ஓகே. தெளிவாக சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். அண்ணன் எனக்கு ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாட்டில் அங்கீகாரமா கொண்டு வாங்கன்னு சொன்னான். அந்த டைம்ல ஒரு கமிட்டி ஒரு ஆர்கனைசரோட அவங்க மேபி சம் பர்சனல் இஷ்யூவால அவனை நம்ம நிறைய பேர் அவனை வீடியோ எடுக்க கூப்பிடல. மரமூலம் கார்த்திசிங்கத்தோட எப்படி தனிப்பட்ட முறையில் இருந்தால் அந்த மாதிரி அவன் நிறைய கான்ஃபிளிக்னால பேசுறது. அவன் எங்ககிட்ட கேட்டது மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இது தெளிவாக கேட்டான். ஆனால் என்ன தமிழ்நாட்டில் அங்கீகரிப்படுத்துங்க அப்படின்னா எந்த கேள்வி இல்லை. திரும்ப நல்லா சொல்றேன். நாங்கள் நார்த்தில் பேசணுன்னே ரியாஸ் பேசியிருக்காங்கன்னே எங்களுக்குள்ள எந்த தாழ்வும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் வந்தவங்க நாங்கள் 17-18 வருஷமா இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா அப்பயும் நாங்கள் சமநிலை தான் பார்த்தோம். எடுத்தோடனே அவனுக்கு டேரக்டா பண்ணணும். தம்பி இந்த மாதிரி பேசுங்க என்ன நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை. அவனை டெஸ்ட் பண்ணி அப்போஸ் பண்றியா? நீ அப்போஸ் பண்றேன்னா ஓகே. இல்ல நான் அப்போஸ் பண்ணல. நீங்க சொல்றது மாதிரி சொல்ல கூடாது. அப்படி எல்லாம் மாத்திலாம் சொல்றீங்க. நீங்க ஆபீஷியல் ஆபீங்க நீங்க சொல்லவே இல்லையா? சொல்லல. நீங்க அப்படி சொல்லல. அங்கீகரிக்கிறது ஆபீஷியல் என்னையா? ஒரே ஒரு சொல்றேன். நான் தேவையில்லை. நான் ஒரு அன்னைக்கே சொன்னேன். இம்பார்ட்டன்ட் ஆள்கள் எடுங்க தமிழ்நாட்டுல கண்டப்பட எல்லாம் எடுத்து பேசுங்க. ஒரு அன்னைக்கு சொன்னா இல்லையா வாத்தினா? அதனால சொல்லி கிருஷ்ணா பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நான் பேசுறேன். ஓகே, ஒண்ணுமே இல்லை. அண்ணன் கரெக்டா நடந்து சொன்னாரா? ஓகேவா, முடிஞ்சா? இப்ப இவங்க அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணும்போது நான் அண்ணன் 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அடுத்த லெவல் போகணும், ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண நான் பேசியிருக்கேன். ரைட்டா? இவரு இப்ப அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண வேலையை நம்மள்ட்ட தகவல் கொடுக்கணுமா இல்லையா? இது யாராவது மறக்க முடியுமா? யாரா கேட்க முடியுமா? நான் 8 மாசத்துக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப இவங்க கூட ரியாஸ் கூடயும் சப்ஸ்கிரைப் கூட ஜாயின் பண்ணும்போது தம்பி இவங்க கூப்பிடுறாங்க, நீ சரியா போமா ரைட்டா போமா, நீ ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னு கலந்துக்கிறது நானா கலந்துக்கிட்டேன். அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஒரு ஆள் கூட பாத்துக்கினேன். அந்த ஆள் வந்ததுன்னா ஒரு மூலக்காரரு அதை கூட பாத்துக்கினேன். ஒரு பக்கம் ரியாஸ் நான் தான் அங்க போய் சொல்றாரு. யாரு போனீங்க யாரு போனீங்க? நான் மட்டுமே தான் சார். நான் முயற்சியில தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த சொந்த முயற்சியில தான் டீல் பண்ணிட்டு இருந்தேன். தேவையான நேரத்துல ரியாஸ் கிட்ட ஒரு தகவல் தான் கேட்டேன். உங்க நண்பரை பொறுப்புல கொண்டு வந்தீங்க. ரியாஸ் கொண்டு வரணும். இன்னொரு நண்பரை செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தீங்க. ஏன் அவரை செயலாளர் கொண்டு வந்தீங்க? நீங்க சார் அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளவு தூரம் பேசணும்ல. 6 மாசமா பேசணும் தெரியும்ல. நீங்க ஒரு வார்த்தை எங்களை நாங்க பொறுப்பு கேட்டோமா? யார் சொல்ற பொறுப்பு கேட்டோமா? யாராச்சும் யாருமே தமிழ்நாட்டுல ஒரு 24 டிசீசஸ் நம்ம பேசும்போது எங்க சைடுல ஒரே எங்கிட்ட மாற்று இப்பயும் நீங்க தலைவர் பொறுப்புல இருக்க உங்களை ஏன் நாங்க கோச்சிக்கலாம்? நீங்க விஷயம் தெரியாம உள்ள வந்துட்டீங்க.
விஷயம் தெரிஞ்ச 3 பேர் உங்க கூட இருக்காங்க. அவனுக்கு மட்டும் விஷயம் இருக்கு. 2 பேருக்கும் முழு நேர வேலையே கிரிக்கெட் தான். அவங்க 2 பேர் கவனம் கொடுத்துக்கலாமா? ஊரா போய் பிரீமியர் லீக் நடத்துறாங்கல்ல, ஊரா வெளியே எடுத்துறாங்கல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஆர்கனைசர் இருக்காங்க, இவ்வளவு ஸ்பான்சர் இருக்காங்க. அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வர வேண்டியது உங்க செயலாளர் பொறுப்பு. அது நடக்கலன்ற வருத்தம் தான் இப்ப எல்லாருமே. நீங்க சொல்ற ஒரு விஷயங்களை வந்து அவருடைய சைடுல எனக்கு சொன்னார். ரெண்டாவது அவரு ஒரு விதமா சொன்னார். நீங்க யாரு அவர் யாரு, ஆனா உங்களை இப்பதான் பாக்குறேன் பேருல, உங்களை பத்தி பேரெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா அது வந்து அந்த இடத்துல எனக்கு தேவைப்படும். அதாவது இது தேவைப்படும் போது அது எனக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொன்னாரு. அது நான் பெருசா டீப்பா போகல. ஏன்னா அது நடக்கும்போது இந்த விஷயம் நடக்குது. அப்ப நான் அதையும் கேட்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டாரு. அப்ப இப்ப வரும்போது இப்ப நடக்குது இல்ல, இப்ப கான்ட்ரவர்சியா தானே ஆகுது. அது அப்பவே கேட்டதா கிடையாது. இந்த யூடியூப்ல ஏன் வந்து ரொம்ப நாளா போடல அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நான் கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்றாரு. 3% அதை பத்தி பேச பர்சனல் வந்து நிறைய இருக்குல்ல சார். இப்ப அவரை பத்தின பர்சனல் வந்து எனக்கு நான் வந்து ஒரு 2 வருஷம் அவர் மேல பர்சனல் இஷ்யூவா இருக்கு. நீங்க தலைமை பொறுப்புல கொண்டு வந்து வைக்கும்போது தமிழ்நாட்டுல கேள்வி கேட்கறத செய்வாங்க. அதனால சொல்றேன் நான். உங்க சைடுல அவங்க பர்சனல் இருக்கு, நீங்க கேள்வி கேள்வி எனக்கும் அவருக்கு எந்த பர்சனலுமே கிடையாது. தமிழ்நாட்டுல வெறுப்பா என்ன பண்ணலாம் சொல்ல நீங்க அறிவு பாருங்க. என்ன தலைமையில சாத்துட்டாங்க. தலைமையில சாத்துட்டானே செட்டிமிச்சாம்பட்டி டீம் டிஎஸ்பி விட்டு வெளியில போச்சுனே போனாங்கண்ணே. ஒரு டீம் வெளியில விளையாண்டு இருக்காங்க. முக்கியமாக நாட்டாருங்க. செட்டிமிச்சாம்பட்டி டீம் டிஎஸ்பி வந்து விளையாட வெளியில போனாங்கண்ணே. சரியா தவறானே? இது வந்து நான் ஒண்ணே கேட்கலாம், நீங்க இன்னொன்னு கேட்கலாம். இதை பத்தி இப்ப பேசவே முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா நான் ஆரம்பிச்சாச்சு. இதை மட்டும் பத்தி பேசுங்க. நீங்க எல்லாருமே பேசுறீங்க. யார் தவறு பண்ணாலும் அவங்க மேல குறு போட்டுறீங்கன்னு சொல்ல வரேன் நான். சொல்லிட்டீங்கல்ல, தவறு பண்ண என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க நானே. சார் உண்மையில சார் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. உங்களை விஷயத்த சொல்லிட்டான். அவங்க என்ன பண்ணி சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காங்க, என்ன தலைமை செயலாளர் மாத்தி கொடுத்தீங்கன்னா ரியலாவே கம்மி பண்ணுவோம். என்னால முடிஞ்ச ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் எல்லாமே பண்ணி தரேன். சேஞ்ச் ஆகாதான் நான் போயிட்டே சார் எல்லாருக்கும் 5 நிமிஷம் கம்மி இருந்தீங்கன்னாக்கா இப்ப அவர் சொன்னது பாதி பேருக்கு கேட்கல. கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாரோட பிரச்சனையும் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? அவரு தப்பு இவரு தப்பு எல்லாம் சொல்லிட்டீங்க. இனி இதை எப்படி எடுத்துட்டு போலாம்? ஓகேங்களா? அதை பத்தி இவர் சொல்லுங்க. பழசாம இப்படி இருக்கு அதானே சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? நாங்க பேசவே வேண்டாம். இனி எப்படி எடுத்துட்டு போலாம்? அது உங்களோட கருத்து சொல்லுங்க. ஓகே ஓகே நான் எல்லாத்தையும் கேட்டுங்க. நீங்க வாங்க நீங்க வாங்க. ஒரு அசோகனே வாங்க. வேற போதியாம மணி வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. மணி ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணா மணி அண்ணா வாங்க. அண்ணா வாங்க நீங்க வாங்க. இல்ல இல்ல ஏன் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க வாங்க. எதனால இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கன்னா 24 25 மாவட்டத்தில் பேசினாலும் நாங்க எல்லாருமே தொடர்ந்து அடிக்கடி பேசிட்டோம். ரீசெண்டா ஒரு 2 மாசமா 3 மாசமா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஸ்ட்ரெயிட்டாவே என்ன சொல்லிடுறேன். இந்த சங்கம் வந்து இவங்க தொடங்கி இருக்கிறது வந்து முழு காரணம் வந்து பிளேயர்ஸை டெவலப் பண்றதுன்ற ஓரியன்டா தான் போறாங்க. நம்மளும் அந்த நோக்கத்துல தான் போறோம். முதல் பாயிண்டா இந்த அசோசியேஷன் வந்து நம்ம பசங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப்பா இல்லையான்னு முதல் கிளீனா சர்வே பண்ணுவோம். ரைட்டா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஐஎஸ்பிஎலுக்கு எதிராக இருக்குன்னு இப்ப கேரளா பிளேயர்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் எங்களுக்குமே தெரியும். இப்ப இவங்க பிரசிடென்ட் கப் என்ட்ரி போட்ட உடனே வலுக்கட்டாயமா இந்தியா கப் போட்டுருக்காங்கன்னா இவங்களுக்கு பியூர் ஆப்போசிட்டா இருக்கணும்ன்றதுனால தான் இந்தியா கப் உடனே தமிழ்நாடு மட்டும் கட் பண்ணி விட்டு போட்டுருக்காங்க. தமிழ்நாடுக்கு என்ட்ரி கேட்டெல்லாம் அவங்க போன் அடிக்கிறாங்க, போறாங்க, வராங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா நார்த்ல இருந்து 2-3 பிளேயர்ஸை தமிழ்நாடுன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி சவுத்ல இருந்து பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி காட்டினாங்க. நம்ம இங்க நிக்கிறதே நம்ம இவ்வளவு பேசுறது எல்லாரோட நேரத்தை ஒதுக்கிறது எதுக்குன்னா நம்ம பசங்க
அது எந்த வகையிலும் கெட்டு போயிடவே கூடாது. இப்போ நெருக்கி இப்போ சிங்கெல்லாம் அவரோட சொந்த செலவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு தெரியும். கோபி எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அண்ணன் மணிவண்ணனா இருக்கட்டும், அசோக் தலைவராக இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எல்லாரும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் எந்த பேர்ல அவங்க நல்லா விளையாடுறதுக்கோ அவங்க பேர் உயர்றதுக்கோ இல்லை இவங்க டிவியில் தெரிகிறதுக்கோ இதெல்லாம் பண்ணல. இதை முதல்ல எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுப்போம். நல்லா கிளீனாக சர்வே பண்ணிப்போம். ஐஎஸ்பிஎலுக்கு இது அகேன்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இதை நம்ம அப்போஸ் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான நம்ம போகணும் என்னன்னு தீர விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் பேஸ்ல யார் முன்னாடி நிக்கிறாங்க யார் நிக்கிறாங்க இந்த அசோசியேஷன் நல்ல அசோசியேஷனா இருக்கட்டும் இல்ல நம்ம ஐஎஸ்பில போய் ஜாயின் பண்ணலாம்னு பேசுற அசோசியேஷன் நல்ல அசோசியேஷனா இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி மாவட்ட ரீதியா பேசுற மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில பொறுப்பு போட்டு அந்த மாவட்டத்திலேருந்து ஒருத்தவங்க யார் முன்னிலை நிறுத்தினா நல்லா இருக்கும்ன்றத ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அங்கேருந்து பொறுப்பு போடலாம். மாநில பொறுப்பு நான் சொல்ற விஷயத்துல யாருக்காவது ஏதாவது அப்போஸ் இருந்ததுன்னா என்ன ஓகே தான் ஓகே தான். அதே மாதிரி கிளாரிட்டி வந்து நமக்கு வேணும். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். யாருமே ஒருத்தருக்குள்ள இங்க பேசிக்க போறதே இல்லை. எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசிட்டு தான் பண்ணணும். ஈவன் ஒரு டெப்தா இருக்க ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டமா இருக்கா அங்கேயே இருந்தாலும் அங்கேருந்து தலைமை பொறுப்புலேருந்து 5 பேர் கலந்து மீட்டிங் ஓட்டிங் போடுங்க. ஓட்டிங் முறையில எடுப்போம். இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் திரும்ப சொல்றேன்னா நான் அவங்களுக்கு எதிராக சொல்றேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷமும் 3 வருஷமும் ஒரு தலைவருக்கு துணைத் தலைவர் செயலாளர் இணை செயலாளர் பொறுப்பு போகும்போது 3 வருஷம் பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தான் மேல இருக்காங்கன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஒரு டீமா இந்த பக்கம் ஒரு டீமா இது எனக்குமே நல்லாவே போகாது. நம்மளோட பிரச்சனை இல்ல பிளேயர்ஸோட பிரச்சனை ஜாஸ்தி. ஒண்ணுமே என்ன சிம்பிளா சொல்றேன். இவங்க ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்காங்க, நாம ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் தனியா இருக்கோம்னு சொல்லுங்க. 2 பேரும் போட்டுக்கிட்டு நேஷனல் மீட்டுக்கும் டீம் போகல. இங்க நடக்கிற ஆர்கனைசேஷன்ல அவன் டோர்னமெண்ட் நான் விளையாடணும், என் டோர்னமெண்ட் நீ விளையாடணும், எதுவுமே வேணாம். எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நடக்கட்டும். இதுக்கு இப்போ ஓட்டிங் சிஸ்டம் எப்படி வைக்கலாம் இது எல்லாமே ஆஃப்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலான்றத எங்களோட பிளான். அண்ணே சொன்னாங்க 20 போஸ்டிங் போடலாம்னு சொன்னாங்க. மாநில 20 போஸ்டிங் போடலாம்னு சொன்னாங்க. அதில் 10 பேர் ஸ்பான்சர்ஸும் அந்த சம்மந்தமாக இருக்கணும், 10 பேர் பியூர்லியா பிளேயராக இருக்கணும். 100% தமிழ்நாட்டோட விளையாடுறவங்க பியூர்லியா பிளேயரை 10 பேர் இருக்கணும். பிளேயர் இந்த பக்கம் 10 பேர் ஸ்பான்சராகவும் இந்த உழைச்சவங்களாகவும் இருக்கணும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். ரெண்டாவது நீங்கள் எலெக்ஷன் வச்சு பண்ணுறதா எப்படி நீங்கள் நல்லா எல்லாமே யோசிச்சு கொடுத்துங்க. ஆனால் 20 பேரில் 10 பேர் 100% பிளேயராக இருக்கணும். அவங்க ஓட்டலாம் வரணும். 100% நீங்கள் கமிட்டியில் எப்படி இப்போ அண்ணன் போயிருக்காரு அண்ணன் போடணும் இருக்கணும் அப்செக்ஷன் இல்லை. நீங்கள் தலைமையில் எக்ஸ்பெக்ட் இல்லை. ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் டாப்பாக எங்கே நீங்கள் விளையாட போறீங்க யார் வச்சா நல்லா இருக்கும் ஒரு பிளேயர் வச்சு தான் நீங்கள் எல்லாமே வெளில வந்துருக்காங்க. நீங்கள் 10 பேர் போஸ்டிங் போய் நீங்கள் கண்டிப்பாக வைங்க. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு போஸ்டிங் எனக்கு வேணாம். நீங்கள் சரியாக தேர்தல் வச்சு முறையாக எடுத்து நீங்கள் முறையாக செஞ்சுட்டீங்கன்னா அந்த பக்கத்துக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் நான் கவர் பண்ணி என்னோட ஓன் மணியில் நான் கவர் பண்ணி இந்த சங்கத்துக்கு என்ன செய்யணும் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தோம். அது எந்த மாற்றத்தில் ஓப்பனாக சொல்லிட்டு போய் யாரும் கேட்டுக்கலாம். ஆனால் இது இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணிக்கணுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அண்ணன் யாருமே வச்சுக்கோன்னா நான் மட்டும் நான் எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேலை பெண்டிங் இருக்கு எங்களுக்குமே. இப்போ நீங்க இதுல நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ அந்த அசோசியேஷனு இவங்க உங்களுக்கு பைலா கொடுத்துருப்பாங்கல்ல, பைலா இருக்கும்ல, நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பைலா வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணலாம். நீங்க வச்சிருப்பீங்க, இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நீங்க கிளாரிட்டி நேரம் வரைக்கும் கொடுக்கல. ஐஎஸ்பிஎலுக்கு ஆப்போனன்டான என்ன நீங்க எழுதவே இல்லை சார். யார் இந்தியா கப்ல நேற்று பிக்சர்ஸ் கொடுத்தது நான் அப்புறம் ஏன் நமக்கு என்ட்ரி கொடுக்கவே இல்லை? எந்த பிரச்சனை இல்லை.